கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலுமாய் நாம் தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு கோணலான பாதைகள், செவ்வையான பாதைகள் மாறி சில நேரங்கள் கோணலான வழிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாம் இது கோணலான பாதை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் பாதையை, உன் வழியை நான் செவ்வையாக்குவேன், நான் சரிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வழிகளாயிருந்தாலும் தேவனுடைய கரத்திலே நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாதையை சரி பண்ணுகிறதற்கு தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். அவருடைய கரத்துக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு முன்னே போவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை நீதியாக இருக்குமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி தேவன் கடந்து செல்வார். பாவமுள்ள வாழ்க்கையும் நீதியற்ற வாழ்க்கையும் நமக்குள் இருக்குமா இருந்தால் தேவன் நமக்கு ஒன்பதாய் கடந்து செல்லது முடியாத காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பாவ மன்னிப்பாகிய விடுதலையும் பரிசுத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எப்பேற்பட்ட கோணலான பாதையாக இருந்தாலும் சரி, நிம்மதியற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் சரி, எந்த பாதையையும் தேவனால் செவ்வையாக்க முடியும். தேவனால் அதை சரிப்படுத்த முடியும். ஆண்டவர் நமக்கு முன்னே போவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கடந்து வருவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் முன்னே போகும்படியாக நம்முடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். நம்முடைய பாதைகளின் கதவுகளை கர்த்தர் திறந்தருள்வார். தைரியமாயிருங்கள், தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உடைய வழிகளை அவர் சரிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. என்ன சூழ்நிலைகள், போராட்டங்கள், கண்ணீரோடு கடந்து போகிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரை சரிப்படுத்துவீராக. ஆண்டவரை கோணலான எல்லா வழிகளும், ஆண்டவரை கடினமான எல்லா பாதைகளும் இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் சரியாய் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், நீ முன்னதாய் கடந்து போவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.